ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்டிலே எப்படி சாக் போர்ட் பெயிண்ட் ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். போர்டு ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு கார்ட்போர்ட்லேயும் பண்ணி காட்டுறேன். அதே போல் என்கிட்ட ஒரு பழைய கட்டிங் போர்டு இருக்குது. அதுலேயும் நான் இந்த போர்டு மாதிரி ரெடி பண்ண போகிறேன். கட்டிங் போர்டு இல்லைனா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கார்ட்போர்டு கட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் போர்டு ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு வால்லையே ஒரு இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த பெயிண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணி போர்டாக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு பிஓபி பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் பவுடருக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் பிஓபி பவுடருக்கு 1 ஸ்பூன் தண்ணி, 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெயிண்ட் ஆட் பண்ணலாம். அக்ரிலிக் பெயிண்ட். நீங்க டார்க் போர்டு உங்களுக்கு எந்த கலர்ல வேணுமோ அந்த கலர்ல நீங்க பெயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கிரீன் கலர்ல பண்ண போறேன். அதனால கிரீன் பெயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்க பெயிண்ட் ஆட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா லைட்டோ டார்க்கோ உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்க பெயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட்டியெல்லாம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா அத மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இத அப்படியே எடுத்து இந்த கட்டிங் போர்ட்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஒரு 2, 3 கோட் குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். இதே போல நம்ம எடுத்து வச்சிருக்க கார்ட்போர்ட்லயும் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கார்ட்போர்ட்ல பண்ணா நல்லா வருமான்னு எனக்கு தெரியல. ஆனா கார்ட்போர்ட்ல பண்ணப்ப லைட்டா அந்த போர்ட் ஷ்ரிங்க் ஆன மாரி இருந்தது. பட் நல்லா எழுத முடிஞ்சது. சாக் பீஸ் வச்சு நல்லா இதுல எழுத முடிஞ்சது. நான் ஒரு ட்ரை பண்ணலாங்கிறதுனால கார்ட்போர்ட்லயும் ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ நான் இன்னொரு கோட் குடுத்துக்கிறேன். உங்களுக்கு கலர் ரொம்ப லைட்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க இன்னும் கூட கொஞ்சம் அக்ரிலிக் பெயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆனதுனால, நான் 3 கோட் குடுக்கும்போது, கொஞ்சம் கிரீன் கலர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் 3 கோட் குடுத்தேன். இது நல்லா அ அப்ளை பண்ணிட்டு, இது காய வச்சுக்கோங்க. ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இது மாரி நல்லா பெயிண்ட் பண்ணி காய வச்சு எடுத்திருக்கேன். இப்ப நம்ப எழுதி பார்க்கலாம். நம்ப அப்ளை பண்ண அந்த கோட்டிங்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எழுதி பாருங்க. ரொம்ப நல்லா எழுத வரும். நார்மலான ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நீங்க இத அப்படியே நம்ம டஸ்ட் பண்ணிட்டு நம்ம திருப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வெட்டாலாம் இல்ல. நார்மலான ஒரு ஸ்பாஞ்ச் தான். நல்லா ட்ரையா இருக்க ஒரு ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு ரப் ஆகுது. தெரியுதா? இதே மாதிரி நம்ப ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கார்ட்போர்ட்லயும் நம்ம இப்போ எழுதி பார்க்கலாம். ஓகே. கார்ட்போர்ட்ல பண்ணது கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆயிருந்தது சென்டர்ல. மத்தபடி இது ஸ்லேட் மாதிரி யூஸ் பண்ண முடிஞ்சது. ஈஸியா நம்மளால ரப் பண்ணவும் முடிஞ்சது. இது நீங்க உங்க விருப்பமான கலர்ல பிளாக்ல பண்ணலாம், ரெட்ல பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமான கலர்ல நீங்க பண்ணி வீட்ல ஒரு டெக்கரேஷனா கூட நீங்க இத யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.